نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய பட்டவகுப்பாளின்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 24 மணி நேர செயல்பாடுகள் அவை எப்படி இருந்தது என்று நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா வக்தினுடைய அந்த ஆரம்பத்தில் உறவினர் வீட்டிற்கு, தன் மகள் வீட்டிற்கு, தன் பேரன்களை பார்ப்பதற்கு கடை வீதிக்கு செல்வார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். இந்த எல்லா வேளைகளையும் முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாலுக்கு முன்பாக, வஹாவுடைய நேரம் முடிவதற்கு முன்பாகவே எங்க வந்துருவாங்கன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. அன்றைய தினம் எந்த மனைவி வீட்டில் பெருமானார் தங்குகிறார்களோ அந்த மனைவி வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுவார்கள். உள்ள வந்த உடனே துஆக்களை ஓதி மிஸ்வாக்கு செய்துவிட்டு சலாம் சொல்லிவிட்டு அந்த மனைவியின் வீட்டில் குறைஞ்சபட்சம் 4 ரக்காத்து லுஹா தொழுகுவாங்க. இல்லைன்னா 6 அல்லது 8 ரக்காத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, லுஹா தொழுவாங்க. இப்போ இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் வரைக்கும் தன் மனைவிமார்களோடு பகல் நேரத்தில் தனிப்பித்திருக்கக்கூடிய நேரமாக இது பார்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓய்வோடு இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் ஒரு நாள் இருக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு உணவு ஒன்று அன்பளிப்பாக என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது, உங்களுக்கு நான் கொண்டு வரட்டுமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடல, இருந்தா கொண்டு வாங்க என்று சொல்லுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, ஹைஸ் அப்படிங்கிற உணவை கொண்டு வருவாங்க. அது என்ன உணவு அப்படின்னா, அது பாலாடை கட்டி பேரித்தம்பழம் நெய் இது 3ம் கலந்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த உணவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இந்த உணவை சாப்பிட்றாங்க. இன்னொரு நேரம் ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அன்றைய பகல் பொழுது போறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலியமான நிகழ்ச்சி. காலை நேரத்தில் சுபஹுருக்கு பின்பாக எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுக்கு பெருமானார் போக மாதிரி ஜுவைரியா ரலியல்லாஹு வீட்டுக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. அவங்க முசல்லால உட்கார்ந்து இருப்பாங்க, சலாம் சொல்லிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி திரும்ப இப்பொழுது போவாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, முசல்லாலே இருப்பாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருவார்கள், நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து என்ன திக்ர் செய்கிறீர்கள், நான் சொல்லி தருகின்ற திக்ரை நீங்க என்ன செய்யுங்க, 3 தடவை ஓதுங்கள், உங்களுக்கு நிறைவான நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா கற்றுத் தருவாங்க. எந்த வார்த்தை அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதுதான் கற்றுத் தருகின்றார்கள். இப்ப இந்த நேரத்துல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, சஹாபிய பெண்மணிகள், அன்சாரி பெண்மணிகள், அவங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அது பெருமானார்கிட்ட நேரடியா கேட்க முடியாது, பெருமானாருடைய மனைவிமார்களுடைய முன்னிலையில் தான் கேட்க முடியும் என்பது மாதிரியான அந்த சந்தேகங்களை இங்கே வந்து தான் கேட்பாங்க. ஒரு அன்சாரி பெண்மணி வர்றாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் பெருமானார் இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் மாதவிடாயிலிருந்து எப்படி சுத்தமாகுவது என்று என்ன செய்யறாங்க, விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்யறாங்க, விளக்கமா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது நீங்க கடைசியில நீங்கள் சுத்தமாகணும் என்கின்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணுக்கு இப்படி சொல்கின்றார்கள், தஅஹுது ஃபுர்ஸத்தன் வமஸ்ஸகத்தன் ஃபததஹரு பிஹா, அதாவது சோப்பு மாதிரி நறுமணமான ஒரு பொருள் நீங்க என்ன செய்ய எடுத்துக்கங்க, எடுத்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மாதவிடாயினுடைய உதிரப்போக்களுடைய அடையாளங்கள் இல்லாத அளவிற்கு நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அந்த பெண்ணிட்ட பெருமானார் என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு முன்னாடி வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அந்த அன்சாரி பெண்மணி எப்படி திரும்ப கேட்கிறாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் கைஃப ததஹரு பிஹா, உங்கள்கிட்ட அந்த சோப்பு இருந்துச்சுன்னா, அந்த நறுமண பொருள் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி சுத்தம் செய்வீங்க என்று அந்த பெண் திரும்ப கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா,
சுபஹானல்லாஹ் ததஹரீன பிஹா, நீங்க அதை கொண்டு சுத்தம் செஞ்சுக்கங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சூழ்நிலை புரிஞ்சுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனாலும் இந்த பெண் அப்படியே நிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த பெண்ணை தன் பக்கம் இழுத்து வச்சு பதில் இப்படி சொல்லறாங்க. அந்த உதிரப்போக்குடைய இரத்த வாடையோ அடையாளமோ உடலில் இல்லாத அளவிற்கு நீ என்ன செய்துகள், சுத்தம் செய்து கொண்டு அனுப்பி வைக்கிறான். இதே மாதிரி இன்னொரு நேரத்துல அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு வர்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு வினோதமான கேள்வி கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் கனவுல என்னுடைய கணவனோடு தாம்பத்தியம் கொள்வது மாதிரியான நான் கனவு காண்கிறேன். இப்பொழுது நான் குளித்தாக வேண்டுமா என்று என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஃபஇதா வஜத்தல் மாஅ, உங்களுக்கு யதார்த்தமாக குளிப்பு கடமையாவது மாதிரியான காரியங்கள் தென்பட்டால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், நீங்கள் குளித்துக்கு ஆக வேண்டும் என்று சொன்ன போது அப்பையும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு என்ன செய்யல விடல, திரும்ப கேட்கிறாங்க. வஹல்லில் மர்அதி மாஉன், ஒரு ஆணுக்கு என்ன தாம்பத்தினுடைய அந்த இறுதி நேரத்துல நுத்துஃபா இந்திரிய துளி வருவதை போல ஒரு பெண்ணுக்கு அது மாதிரி இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க சொல்றாங்க, என்ன இப்படி எல்லாம் நீங்க கேட்கறீங்களே, இந்த வெக்கம் இல்லையா என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட மார்க்கத்துடைய விளக்கங்களை என்ன செய்யறாங்க, கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள் என்று சல்லல்லாஹு துஆ செய்துட்டு பெருமானார் இப்படி பதில் சொன்னாங்க. ஃபஅன்னா யஷ்பிஹுஹா வலதுஹா, இப்ப அந்த பெண்ணுக்கு பெண் உடலில் இருந்த ஆணை போல தண்ணீர் வெளிப்படுமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் இப்படி சொல்கின்றார்கள், அந்த பெண்ணை போல அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அல்லவா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆணு மாதிரி தான் பெண்ணுக்கும் என்பதாக சொல்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அதனால தான் இப்படி துஆ செஞ்சாங்க. நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், பெண்களிலேயே அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானாக, நியமத் செய்வானாக, நல்ல பெண்களாக இருக்கிறார்கள். ஏனா லம் யம்னஉஹுன்ன ஹயாஉ அன் யதஃபக்கஹன ஃபித்தீனி, மார்க்கத்தினுடைய விஷயத்துல பெருமானாருடைய முன்னிலையில அவர்கள் தெரிந்து கொள்ளணும் முடிவெடுத்துட்டாங்கன்னா வெக்கமே பட மாட்டாங்க. எந்த கேள்விகளையும் தைரியமா என்ன செய்வாங்க, பெருமானாரிடத்தில் கேட்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆக இந்த நேரத்துல பெருமானார் அவர்கள் தன் மனைவிமார்களோடு தனியாக வீட்டில் இருக்கின்ற போதிலும் அன்சாரி பெண்கள் இந்த நேரத்துல வந்து தங்களுக்கான தனிப்பட்ட பிரத்யோகமான அந்தரங்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான வினாக்களை கேள்வியாக எழுப்பி பெருமானாரிடத்திலே பதில் பெறுவதாக பார்க்கிறோம். அதே போன்றுதான் சில குறிப்பிட்ட சஹாபாக்கள் ஹுசூசியத்தாக பெருமானாரை பார்க்க வேண்டும் என்றாலும் இந்த நேரத்துல தான் பெருமானாரை பார்க்க வருவதாக நான் வரலாறுகள்ல நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.